So I want you to turn to Genesis chapter 12 verse 4. 4ஆம் வசனத்தை அந்த முதல் பாகத்தை படிக்கும் போது அங்க இப்படி எழுதப்பட்டு இருக்கும், கர்த்தர் ஆபிரகாம் சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். Amen. Abraham moved or proceeded as God said. God commanded. ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவன் புறப்பட்டு போனானாம். Amen. Hallelujah. So Abraham believed in the word. கர்த்தருடைய வார்த்தை மேல அவன் புறப்பட்டு போனானா கர்த்தருடைய வார்த்தையை 100% நம்பினபடினாலதான் he was able to leave. அவன் சுகமாய் இருந்த தங்கியிருந்த இடத்தை விட்டு அவன் புறப்பட்டு போகிறதுக்கு அந்த கிருபை அவனுக்கு உண்டானது. He trusted in the word of God. Amen. Hallelujah. So ஏப்ரஹாம் ஒரு ஏதோ சாதாரணமான ஒரு ஆளா இருக்கல. அவர் ஏழையாவோ தரித்திரனாவோ அப்படியேப்பட்ட மனுஷன் கிடையாது. He was already very rich. அவனுக்கு வேலைக்காரர்கள் இருந்தாங்க, வேலைக்காரிகள் இருந்தாங்க, அவனுக்கு ஒட்டகங்கள் இருந்தது, கழுதை இருந்தது. He was a wealthy man. So அவனுக்கு நிறைய சம்பத்து இருந்தது. So when you read Genesis chapter 12 verse 5 அதுல சொல்லப்படும், he had lot of wealth அப்பயே, because they were all in a very business people இருந்தாங்க, நிறைய சம்பாதிச்சாங்க. So now ஆண்டவர் அவங்கள ஆபிரகாமோட பேசுகிறார். நீங்க 1-3 வசனம் வரைக்கும் பார்க்கும்போது, God ஆபிரகாமை நோக்கி, so the Bible says, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் இனத்தையும் நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கலை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன். பூமி உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இது தேவன் கொடுக்கிற ஆபிரகாமை நோக்கி. So now the Lord said to Abraham. Amen. Hallelujah. So எந்த அளவுக்கு doesn't talk much, but Bible says ஆண்டவர் ஆபிரகாமோட பேசுகிறார், அவனை பார்த்து சொல்றாரு. சோ இந்த வார்த்தைகள் எல்லாம் யோசித்து பாருங்க. இந்த ஒவ்வொரு வாக்கு தத்தத்தை ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுக்கும் போது அதை நம்புவதற்கு ஏது இல்லாம இருந்தது. இந்த வார்த்தைகளை கர்த்தர் சொல்லும் போது was already 75 years old. 75 வருடங்கள் அவனுக்கு இருந்தது. Amen. He was 75 years. ஹல்லேலூயா. 4ஆம் வசனத்துல கடைசி பாகத்துல சொல்லும், ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனான். He was already 75 years. அப்போ இந்த வாக்கு தத்தங்களை, தேவனுடைய வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்துல he believed in God's word. அவன் நம்பினதுனால அவன் புறப்பட்டு போனான். அவன் புறப்பட்டு போகும்போது ஆண்டவர் உனக்கு அடையாளங்களை கொடுக்கல. யூ ஜஸ்ட் கோ. நீ போனா இதை செய்வேன் தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. அதான் நீங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது அங்க 8ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்க அழகா சொல்லப்படும். அந்த ஃபெய்த் வாக்க பத்தி சொல்லும் போது ஹீப்ரூஸ் சாப்டர் 11 verse 8 படிக்கும் போது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெற போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனானா. ஆபிரகாம் புறப்பட்டு போனான். as God said, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனானா, not knowing where he was going, அவன் புறப்பட்டு போனானா. எங்க என்ன சொல்லுதுங்க? இங்க சொல்லுகிறது, தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். He trusted in the word of God. அது வரைக்கும் he never had an experience of God. அது அனுபவம் இல்லாமையே அவன் ஆண்டவருடைய வார்த்தையை முழு நிச்சயமாய் நம்பி அவன் புறப்பட்டு போனானா. Amen. Hallelujah. ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்துல படிப்பீங்கன்னா அங்க ஒரு வார்த்தையை
பவுல் எழுதுவார், ஆபிரகாம் அவரோட பத்தி எழுதுவார். அவரு 20ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் எப்படி புறப்பட்டு போனானா, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். Romans chapter 4 verse 20 and 21. He believed in the word or in the promise of God. So இன்னைக்கும் நீங்க கேட்கலாம், எனக்கு எதுக்குங்க இந்த செய்தின்னு. Amen. Hallelujah. In everybody's life, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் அழைத்த பின்பு அவர் என்ன பண்றாருங்க, he sets us, நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து அந்த வாக்கு தத்தத்தை நீங்களும் நானும் சுதந்திரித்து கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று அவர் விரும்பி என்ன பண்றாருங்க, சில காரியங்களை நம்ம நம்புவதற்கு ஏதுமில்லாத காரியத்தை அவர் சொல்லுவாரு. அது சொன்ன பிறகு நாம நம்புகிறோமா, விசுவாசிக்கிறோமா இல்லையா என்பதை கர்த்தர் உற்று கவனிக்கிறவரா இருக்கிறார். Amen. God can do anything. நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்டவர் தான் ஆண்டவர். He is still the same God. He is still the Almighty God. He is the all-powerful God. அவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. He can do anything and everything. Amen. Nothing is impossible to him. இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிற தேவன் தான் அவரு. பட் என்ன ஒன்னா, he watches, நம்ம கவனிக்கிறவரா இருக்கிறாங்க. ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் என்ன பண்ணா, 3 வசனத்துல அவர் சொல்லிடுறார், இதெல்லாம் நான் உன் வாழ்க்கையில செய்ய போகிறேன், இதுதான் என்னுடைய கட்டளை, இதெல்லாம் விட்டு புறப்பட்டு போ. தென் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்துல வாக்கு தத்தத்தை கொடுப்பாரு. So Abraham took God's word seriously and left. எதை பண்ணாருங்க, ஆரானை விட்டு அவன் புறப்பட்டு போறான். ஊர் என்ற கல்தையர் பட்டணத்துல இருந்து வந்து ஆரான்ல தங்கி அங்க ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு, without knowing where he was going, he started moving. அவன் புறப்பட்டு போனான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. Abraham went as the Lord had told him. As the Lord had told him. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எப்படி தெரியுமா பேசுறார்? He talks to you, he is saying to you through the word of God. கர்த்தர் வேதத்துல எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தையின் வழியாய் உங்களோடு பேசி கொண்டுதான் இருக்கிறாரு. Amen. Hallelujah. ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது நமக்கு முன்னாடி பெரிய எதிர்ப்பின் காரியங்கள் இருக்கும். மலை போன்ற காரியங்கள் வரும், வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். சேலஞ்சிங்கா இருக்கும் டு பிலீவ் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு, விசுவாசம் உள்ளவர்களா அதை ஏற்றுக்கொள்வதற்கும் சேலஞ்சஸ் வரும். வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். சேலஞ்சஸ் வில் பி தேர். பட் அந்த சேலஞ்சஸ் நடுவுல நீங்க என்னைக்கு கர்த்தர் என அழைத்தவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார், அவர் எனக்கு சொன்னபடியே செய்வாருங்கிற நம்பிக்கை வைத்து நீங்க முன்னாடி இந்த அற்புதம் நடக்கிறத பார்க்காம கூட when you begin to believe God's word, then கர்த்தர் அவருடைய நாளில நிச்சயமா செய்வார். ஹல்லேலூயா. உங்களை உயர்த்துவாரு. நீங்க வேதாகம் முழுக்க நீங்க படிச்சீங்கன்னா ஆண்டவர் அப்படிதான் பேசுவாரு. நீங்க பைபிள் முழுக்க புதிய ஏற்பாடுல படிச்சீங்கன்னா இயேசு சொல்ல, உன் விசுவாசத்தின்படியாக கடவது. உன்னுடைய விசுவாசத்தின்படி நடக்கட்டும்பா. நான் கடந்த நாள்ல கூட சொன்னேன், பர்த்திமே என்ற குருடன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்பான், ஆண்டவரே கூப்பிடுவான். இயேசு அவனை கூப்பிடுவார், உனக்கு நான் என்ன செய்யணும்னு விரும்புறேன், நான் பார்வை அடையணும், ஐ வாண்ட் டு see. இயேசு அவனுக்கு சொல்ல, நீ என்ன பண்ணல, நீ பிச்சை எடுக்கிறவன்பா, உனக்கு இந்த கண்ணு இல்லாததே உனக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கிறது. நீ கண்ணு இல்லாததுனால நீ ரோட்ல உட்கார்ந்து இருக்கும் போதே நிறைய பணம் சம்பாதிக்கிற, உன் குடும்பத்தை நீ காப்பாற்ற முடியும். நான் இயேசு சொல்லல, மாறாக அவர் என்ன சொன்னார் தெரியுமா, உன் விசுவாசத்தின்படியாக கடவுது. உனக்கு நான் என்ன செய்யணும்,
நாம் பார்வை அடையணும். உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது. ஹல்லேலூயா. Your faith பரலோகத்தை அசைக்க முடியும். உங்க விசுவாசம் தேவனுடைய மகிமையை கொண்டு வரும். உங்க விசுவாசம் அற்புதங்களை கொண்டு வரும். ஹல்லேலூயா. சோ அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வருவதற்குள்ள பல போராட்டங்கள் வரும், வராதுன்னு சொல்லல. இன் ஸ்பைட் ஆஃப் யோர் அன்பிலீஃப், அவ்விசுவாசத்தின் நடுவுல if you are going to put trust on the word of God, நிச்சயமா நீங்க அற்புதத்தை பார்க்க முடியும். இன்னைக்கு உலகம் சொல்லும், நீ பார்க்கிற வரைக்கும் till you see you don't believe ன்னு சொல்லும். ஆனா பைபிள் சொல்லும், நீ பார்க்கிறதுக்கு முன்பாகவே நீ நம்புவினா, நீ நம்பினது உனக்கு நடக்கும். challenges will be there. challenges will be there. பைபிள்ல மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு அநேகருடைய பர்சனல் லைஃப்ல கூட இதேதான். ஆண்டவர் சொல்வார், எப்படி நடக்கும் ஏது நடக்கும்னு தெரியாது. if you are going to still, அதன் நடுவுல பயம் வரும், கலக்கம் வரும், போராட்டம் வரும். ஐயோ தோத்து போயிட்டா என்ன பண்றது, நஷ்டமாயிருச்சு என்ன பண்றது? அவர் மேல முழு நம்பிக்கை, அவருடைய வார்த்தையை பிடித்து கொள்வீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். லாசரு மரித்த போது அதுதான் நடந்தது. மார்த்தா had no hope that தன்னுடைய சகோதரன் உயிரோடு வருவானுங்கிற நம்பிக்கை கிடையாது. ஆனா மார்த்தாள்கிட்ட ஆண்டவர் சொல்லுகிற காரியம்னா, நீ விசுவாசித்தால் இன்னைக்கு தேவனுடைய ஜீசஸ் didn't say நீ இப்ப நீ விசுவாசினா லாசர் இல்லை, நீ if you believe you will see the glory of God. அப்போ நீங்க ஒவ்வொரு காரியத்துக்காக கர்த்தரை நம்பும் போது, கர்த்தருடைய வார்த்தையை நம்பும் போது நீங்க தேவனுடைய மகிமையை பார்த்தே பார்ப்பீங்க. you will see the glory of God. glory நாங்க தேவனுடைய அற்புதத்தின் சக்தியை நீங்க பார்க்க முடியும். hallelujah. I know the medical report will say something. உங்களுடைய financial condition will say something. உங்க வேலை ஒன்னு சொல்லும். you may look negative. அதுல நீங்க பார்க்கும்போது there will be, you can see, you will be seeing no good thing. ஒரு நன்மையும் அதுல வராதது போல தோணும். everything will be zero, everything will be empty. பார்க்கிறது அப்படிதான் தெரியும். பட் அங்க இயேசு இருக்கிறார் என்பதை நீங்க நம்புவீங்கன்னா, இயேசு எனக்கு சுகத்தை கொடுப்பார் என்று நம்புனீங்கன்னா, இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமில்லை நீங்க நம்புவீங்கன்னா, ஹல்லேலூயா, God will surely do something. அன்னைக்கு மரியாள் சொன்னது போல, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது நீங்க சொல்லுவீங்கன்னா, you will see the miraculous power of God உங்க வாழ்க்கையில நடக்கிறத நீங்க பார்க்க முடியும். நான் இப்பயும் சொல்றேன், it's challenging yourself. நீங்க பார்க்காததை பார்க்க ஆரம்பிப்பீங்க. பார்க்காததை பார்க்க நீங்க முயற்சி எடுக்கும் போது you will see the glory of God. இது வரைக்கும் ஆண்டவர் அப்படிதான் செஞ்சாரு. the whole Bible. அவரிடத்துல வந்தவங்களுக்கெல்லாம் சுகத்தை கொடுத்தார். எப்படி வந்தாங்க? they came, believed in Jesus. அந்த faith தான் அவங்களுக்கு ஹீலிங் கொண்டு வந்தது. இன்னைக்கு அதேதான். இன்னைக்கு அதேதான். whatever may be the reason, உங்க சிக்னஸா இருக்கலாம், உங்க டிசீஸா இருக்கலாம், உங்க ப்ராப்ளமா இருக்கலாம், உங்க ஃபைனான்சியல் ப்ராப்ளமா இருக்கலாம், உங்க ஜாப் ப்ராப்ளமா இருக்கலாம், ஃபேமிலி ப்ராப்ளமா இருக்கலாம். there is nothing that God, தேவனால கூடாத காரியம் ஒண்ணு இல்லை. everything he can do. எல்லாத்தையும் அவரை செய்ய முடியும். மரித்தவனை இயேசு உயிரோடு எழுப்பினாரு. வியாதி உள்ளவனை 38 வருடமா வியாதி உள்ளவனை இயேசு குணமாக்கினாரு. ஹல்லேலூயா. மரித்த பெண்ணை உயிரோட எழுப்பினாரு. லாசரு உயிரோட எழுப்பினாரு. ஹல்லேலூயா. ராத்திரி எல்லாம் மீன் பிடிச்சாங்க, ஒரு மீனும் கிடைக்கல. இயேசு அவர்களை கொண்டு போய் ஆழத்துல போய் வலையை போடுன்னு சொன்னாரு. வலை கிழிந்து போகத்தக்க மீனை ஆண்டவர் அவர்கள் கொடுத்தாரு. 5 அப்பம் 2 மீன் தான் இருந்தது. அதை எடுத்து ஆசீர்வதித்து பிட்டு கொடுத்தாரு. 5000 புருஷர்களும் அவர்களை மனைவிகளும் பிள்ளைகளும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். This happened. Jesus was able to do.
He believed in his father. He believed in his God. அந்த அற்புதத்தின் மகிமை அவர் வெளிப்படுத்தினார்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அதே அற்புதங்கள் நடக்க முடியும். Jesus is not far away. உங்க கண்ணீர் தெரியும், உங்க கவலை தெரியும், உங்க பயம் தெரியும், உங்க எதிர்பார்ப்பு தெரியும், உங்க போராட்டம் தெரியும். In the midst of that, ஆபிரகாமுக்கு பயம் இல்லாம இருந்தது இல்லைங்க. அவன் கானானுக்குள்ள போகும்போது பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பான், பயந்திருப்பான். He was like a nomad entering there. அங்க ஏற்கனவே கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெருசியர், கிர்காசியர் இவர்கள் எல்லாம் குடியிருந்தார்கள். அந்த தேசத்துக்குள்ளதான் அவன் போகிறான். கானானியர் ஏற்கனவே அங்க இருந்தாங்களாம். அவன் ஏதோ எங்க ஆண்டவர் யாரும் இல்லாத இடத்துக்கு கொண்டு போல. ஆல்ரெடி there were people, there were giants. அங்கதான் ஆண்டவர் கொண்டு போனாரு. அந்த இடத்துலதான் ஆபிரகாம் கால் வைக்கிறான். அந்த இடத்துலதான் ஆண்டவர் சொல்ற, இந்த கால் மிதிக்கும் தேசத்தெல்லாம் உனக்கு சொந்தமாக்கி கொடுப்பேன். But every day Abraham had to believe in the promises of God. கர்த்தர் என்ன பெரிய ஜாதி ஆக்குவார், பெரிய ஜாதி ஆக்குறேன்னு என்ன பெரிய ஜாதி ஆக்குவார். அதே போலதான் நீங்க இன்னைக்கு நீங்க ஆண்டவர் என்ன சுகமாக்குறேன்னு சொன்னார். ஆண்டவர் என்ன சுகமாக்குவார். எனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சரை கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறார். அந்த ஃபியூச்சர் எனக்கு கர்த்தர் கொடுப்பாரு. நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன்னு சொல்லி இருக்கிறார். வெட்கப்பட்டு போக என்ன ஆண்டவர் விட மாட்டார். இயேசு என்ன விட மாட்டாரு. இதை நீங்க நம்பணும், நான் நம்பணும், நான் நம்பணும். When I begin to believe the words of God, God get excited. ஆண்டவருக்கு ஒரு பெரிய இல்லைங்க, பெரிய காரியம் என்ன தெரியுமா? விசுவாசிக்கணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம்னு எபிரேயர் 11:6 சொல்லப்படுகிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் விசுவாசித்தேன் அதனால் பேசுகிறேன் என்று எழுதப்பட்டு இருக்கும். ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்வார், ஒன்னும் பார்க்காத போது he listened to the word of God. கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறான். கர்த்தர் ஏதோ ஒண்ணு செய்கிறார். முழுசு ஆபகுக்கு என்ன பண்றாருன்னு தெரியாது. ஆனா ஆபகுக்கு ஒரு தெளிவு இருந்ததுங்க. அந்த தெளிவு என்ன தெரியுமா? தேவன் சொன்னதை செய்வார். இன்னைக்கு நான் பார்க்கல, ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு, எனக்கு ஏதோ ஒரு நன்மையை செய்ய போகிறாருங்கிற நம்பிக்கை இருந்ததுனாலதான் அவனால சொல்ல முடிந்தது. என்னன்னு 18ஆம் வசனத்துல, ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். எப்ப மகிழ்ச்சியா இருப்பானா? அவன் சொல்றான், நான் ஒன்னும் பார்க்கல, அத்தி மரத்துல ஒரு காயம் பார்க்கல, ஒரு நன்மையும் பார்க்கல. அவன் சொல்லுவான், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவாருங்கிற அவன் முழு நிச்சயமாய் நம்பினபடினால அவனுடைய வாழ்க்கை அற்புதமாய் மாறினது. இன்னைக்கும் the simple thing, believe God is in control of your life. நிச்சயமா உங்களை வாழ்க்கையில அவர் நிச்சயமா மகா பெரிய காரியங்களை அவர் செய்வார். Believe him, trust him and you will surely glorify God. அவரை மகிமைப்படுத்துவீங்க.